தேவமாதாவின் வணக்க மாதம் 13ஆம் நாள். அன்னை மரியா உலக மீட்பரின் வருகைக்காக காத்திருந்ததை குறித்து. முதலாவது, அன்னை மரியா உலக மீட்பர் இயேசுவின் பிறப்பிற்காக காத்திருந்தார். இரண்டாவது, அன்னை மரியா அதற்காக தன்னை தயாரித்து கொண்டிருந்தார். மூன்றாவது, அன்னை மரியா இயேசு கிறிஸ்து தமக்களித்த பேச்சினை குறித்து பூரித்து கொண்டிருந்தார். முதலாவது, அன்னை மரியா உலக மீட்பர் இயேசுவின் பிறப்பிற்காக காத்திருந்தார். 4000 வருடமளவாய் நாதன் வருகையை முன்னுரைத்தாரே. 4000 வருடங்களாக நம் ஆண்டவருக்காக காத்திருந்தோமே என்பது பழைய கிறிஸ்து பிறப்பு விழா காலங்களில் பாடப்பட்ட இனிமையான பாடல். 4000 ஆண்டுகளாக நம் மீட்பரின் வருகையை எதிர்பார்த்து உலகின் அரசர்கள், நீதிமான்கள், தலைவர்கள் காத்திருந்தனர். பல இறைவாக்கினர்கள் இயேசுவின் வருகை குறித்து இறைவாய்க்குரைத்தனர். அதே போன்று இயேசுவை தன் கருவில் தாங்கிய கன்னி மரியாவும் அவரது வருகைக்காக ஆவலோடு காத்திருந்தார். தன் மகன் உலகின் இருளகற்றும் கதிரவனவாக உலகில் நீதி நேர்மையை விளைவிக்க வருவார் என விரும்பினார். அவரது வருகையால் மானுடம் மீட்கப்படும் என்பதால் அதை எதிர்பார்த்து கொண்டிருந்தார் அன்னை மரியா. கிறிஸ்தவர்களாகிய நாமும் தினமும் இயேசு கற்பித்த ஜெபத்தில் வரும் உமது அரசு வருக என்பதை தினமும் ஜெபிக்கிறோம். ஆனால் அவ்வாறு ஜெபிக்கும்போது நாம் அதன் பொருள் உணர்ந்து பக்தி பற்றுதலுடன் ஜெபிக்கிறோமா என சிந்திப்போம். எனவே இனியாகிலும் நாம் நமது மத்தியில் இறையரசு வர வேண்டும் என்ற ஆவலுடன் அதற்கான செயல்களில் ஈடுபட்டு இறையரசின் வருகைக்காக ஆவலோடு காத்திருப்போம். இரண்டாவது, அன்னை மரியா அதற்காக தன்னை தயாரித்து கொண்டிருந்தார். அன்னை மரியா இறைவன் தந்தருளிய தனிப்பட்ட வரங்களால் பாவ மாசின்றி பிறந்து பாவத்தின் நிழல் கூட தீண்டா வண்ணமாக வாழ்ந்திருந்தார். ஆயினும் அவர் தம்மிடமிருந்து பிறக்கவிருக்கும் மீட்பருக்காக இன்னும் சிறப்பாக தன்னை பல்வேறு நற்செயல்கள் வாயிலாக தயாரித்து கொண்டிருந்தார். எனவே அவரிடத்தில் இறை மகிமையும் இறை அருளும் பெருகிட வேண்டும் என்பதற்காக தளராது முயற்சிகள் மேற்கொண்டு வாழ்ந்ததால் அவர் மிகுந்த பேறு பெற்றவராக விளங்கினார். நாமும் இத்தகைய பேறு பெற்றவர்களாக விளங்க வேண்டுமென்று விரும்பினால் நற்செயல்களை செய்வதிலும் புண்ணியங்களை சம்பாதித்து கொள்வதிலும் சலிப்படையாமல் தொடர்ந்து அத்தகைய நல்ல வழியில் நிலைத்து நிற்க வேண்டும். நம்மை முழுவதும் இறை பணிக்கென அர்ப்பணித்து வாழ்வோமானால் கடவுள் நமக்கு அளவற்ற முறையில் தமது அருள் வளங்களை நம்மீது பொழிந்து நம்மை ஆசீர்வதித்து பேறு பெற்றவர்களாக வாழ செய்வார் என்பது உண்மையிலும் உண்மை. மூன்றாவது, அன்னை மரியா இயேசு கிறிஸ்து தமக்களித்த பேச்சினை குறித்து பூரித்து கொண்டிருந்தார். அன்னை மரியா நம் மீட்பர் இயேசுவை தன் கருவில் தாங்கின 9 மாதங்களும் அவருக்கு ஏற்பட்ட உடல் மனம் சார்ந்த அனைத்து துன்பங்களையும் முழுமன மகிழ்ச்சியோடு ஏற்று அதற்காக வருந்திக் கொண்டிராமல் மிகுந்த சந்தோஷத்தை அடைந்திருந்தார். குளிரில் வாடுவோர் தன் அருகில் தணலை வைத்திருந்து அதனால் இதமாயிருப்பது போன்றும் மனம் நிரம்பிய வாசனை தைலத்தை தன் கைகளில் தேய்த்து அதை முகர்ந்து மகிழ்வது போலவும் திரண்ட செல்வத்தை கொண்டிருப்பவர் அதனை குறித்து மகிழ்ச்சியும் நிறைவும் அடைவது போன்றும் தம் கருவில் வளர்ந்து வரும் தன் திருமகனை
தெய்வீக சுகந்த வாசனை வீசுபவராக உலகின் சகல செல்வங்களையும் விட மேலான செல்வமாக கருதி அந்த 9 மாதங்களும் அவர் ஒவ்வொரு கணமும் அகமகிழ்ந்து அனைத்து மனிதர்களுள் பேறு பெற்றவராக விளங்கினார் என்று கூறவும் வேண்டுமோ? இன்று நம் ஆலயங்களில் வீற்றிருக்கும் இயேசு கிறிஸ்து தானே அன்று அன்னை மரியாவின் உதிரத்திலும் வளர்ந்தவர். நாமும் ஆலயத்திற்கு செல்லும் போதும் ஆலயத்தை கடந்து வழி நடக்கும் போதும் நற்கருணை பேழையில் வீற்றிருக்கும் சுகந்த வாசனம் அளிக்கும் பரமனை அனைத்து செல்வங்களுக்கும் மேலான ஒப்பற்ற செல்வமாகிய இயேசுவை ஆராதித்து மகிழ்வோம். அன்னை மரியாவின் மீது நமக்கு உண்மையான பக்தி இருக்குமானால் நாம் இத்தகைய நற்செயல்களை செய்து அதனால் பெரும் பலனை அடைவோம் என்பது நிச்சயம். 13ஆம் நாள் ஜெபம். மீட்பரின் மகிமை நிறை அன்னையே, எங்களுக்கு அன்னையாகவும் அடைக்கலமாகவும் ஆதரவாகவும் இருக்க திருவுளம் கொண்ட மாதாவே, நீர் எங்கள் மீட்பரின் தாயாக இருப்பதால் அவர் ஒரு காலம் உமது பரிந்துரையை எங்களுக்காக நீர் அவரிடம் எடுத்துரைக்கும் மன்றாட்டுக்களை புறக்கணிக்க மாட்டார் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். நீர் எங்களின் அன்னையாக இருப்பதால் எங்கள் மீது மிகுந்த அன்பும் இரக்கமும் கொண்டவராக விளங்குகிறீர். ஆட்சியத்திற்குரிய அன்னை மரியே, மூவொரு இறைவனின் உறுதியான நம்பிக்கையோடும் பக்தி பற்றுதலோடும் ஆராதித்து தங்களை முழுவதும் அவருக்கு அர்ப்பணிக்கும் எவரும் பேறு பெற்றவர்களாவார்கள் எனவும், தான் செய்த பாவங்களை ஏற்றுக்கொண்டு அவற்றிற்காக மனம் வருந்தி மன்னிப்பு பெற்று மீண்டும் இறைவனுடன் ஒப்புரவாகும் வண்ணம் உமது உதவியை நாடி உம்மிடம் அடைக்கலும் புகுவோரும் பாக்கியம் பெற்றவர்கள் எனவும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். மிகவும் இரக்கம் கொண்ட அன்னையே, நாங்கள் செய்த பாவத்தை எண்ணி அதற்காக மனம் வருந்தி கண்ணீரோடு உம் பாதத்தில் வந்து அமர்ந்திருக்கிறோம். எங்கள் நிலை கண்டு எங்கள் பேரில் இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களின் கட்டுக்கள் அவிழ்க்கப்படவும் எங்களது அனைத்து தீய நாட்டங்கள் தீய குணங்கள் எங்களை விட்டகலவும் எங்களுக்காக இறைவனை மன்றாடி எங்களுக்கு தேவையான அருளை பெற்றுத்தாரும். இதனால் நாங்கள் உம்மோடும் மூவொரு இறைவனின் பிரசன்னத்திலும் எப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்க அருள் தாரும். ஆமென். நாளைய தினத்தில் அடிக்கடி ஜெபிக்க வேண்டிய ஜெபம். பாவிகளுக்கு அடைக்கலமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாளைய தினம் செய்ய வேண்டிய நற்செயல். அன்னை மரியாளை குறித்து 53 மணி ஜெபமாலை ஜெபிப்போம். அன்னை மரியாவின் பரிந்துரையால் பெற்றுக்கொண்ட நிகழ்வு. மனிதர் செய்யும் தீமைகளில் எல்லாம் கொடிய தீமை பாவம். அதை தூண்டுவது அலகை. அலகையின் சோதனை ஆண்டவளையே விட்டு வைக்கவில்லை என்பது நாம் அறிந்ததே. அப்படியானால் எளிய மனிதரை வீழ்த்த அது எதையும் செய்யும் அல்லவா? அலகையின் சோதனை நேரத்தில் இறை விசுவாசமுள்ளவர்கள் அதற்கு பயந்து நடுங்குவார்கள். சோதனையில் விழுந்து விடுவோமோ என்று மனதளவில் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள். ஆனால் அன்னை மரியாவின் துணையை நாடுவோருக்கு அத்தகைய பயம் தேவையில்லை. ஏனெனில் அவரது பரிந்துரை நம்மை அனைத்து அலகையின் சோதனைகள் அதனை அடுத்த பயங்களிலிருந்து காப்பாற்றும் என்பதற்கு கீழ்காணும் புனிதரின் வாழ்வு ஒரு சிறந்த உதாரணமாக அமைந்துள்ளது. சாந்த குணத்திற்கும் பொறுமைக்கும் பேர் போன புனித பிரான்சிஸ் சலேசியாரின் வாழ்வில் நடந்த நிகழ்வு இது. சலேசியார் பாரிஸ் நகரில் உள்ள இயேசு சபை குருமடத்தில் படித்துக் கொண்டிருந்தார். ஒரு சமயத்தில் அவருக்கு அலகையானது
ஒருவிதமான மன பலவீனத்தை அளித்தான். அதனால் அவர் தன்னை கடவுள் கைவிட்டு விட்டார், தான் நிச்சயமாக நரகத்தில் தான் விழ வேண்டியிருக்கும் என்ற எண்ணமானது அவரை சதா அரித்து கொண்டிருந்தது. அவருடைய இதயத்தை இருள் சூழ்ந்தது. மனதில் பல்வேறு சந்தேகங்கள் தோன்றி அவநம்பிக்கை வரலாயிற்று. வழிபாடுகளில் ஜெபத்தில் கலந்து கொள்வதில் ஈடுபாடு குறைந்தது. ஜெபிக்கும் வேளையிலும் குருமடத்தின் கட்டளைகளின்படி இறைவார்த்தைகளை வாசிக்க நேரிடும் போதும் எவ்விதமான ஈடுபாடுமின்றி அதை செய்து வந்தார். அலகை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அவரை மேலும் பலவீனப்படுத்த, நீ நரகத்திற்கு தான் போவாய், நீ என்ன முயற்சித்தாலும் அவை தோல்வியே காணும் என்று கூறி வந்தது. அவரோ தான் விண்ணரசில் நுழைந்து இறைவனின் திருமுன் எக்காலமும் வாழ வேண்டும் என்று எண்ணி வாழ்ந்தார். ஆனால் நரகத்தில் தள்ளப்பட்டால் தான் நிரந்தரமாக இறைப்பிரசன்னத்தில் இருந்து தள்ளப்படுவதுடன் அவரையே நிந்தித்து பேச வேண்டி வருமே என்ற எண்ணம் அவரை வேதனைக்குள்ளாக்கியது. இரவும் பகலும் குழப்பத்துடன் அழுது புலம்பிக் கொண்டிருந்ததால் சரியாக உண்ணாமல் உறங்காமல் உடல் நலம் கெட்டு மரணப்படுக்கையில் விழுந்து விட்டார். குருமடத்தின் குருக்கள் அவரிடம் காரணம் கேட்டபோது தனது சோதனை தன் மனநிலையை கூற வெட்கப்பட்டு கூறாது மறைத்துவிட்டார். இவ்வாறு 1 மாதம் கொடிய வேதனை அனுபவித்த பின் ஒரு நாள் அவருக்கு அன்னை மரியாவின் நினைவு வந்தது. ஒரு சமயம் அவர் ஒரு ஆலயத்திற்கு சென்று அங்கு அன்னை மரியின் முன்பாக தனது கற்பை அவருக்கு அர்ப்பணித்து கற்பு நெறியில் நிலைத்திருப்பதாக வாக்களித்திருந்தார். அந்த ஆலயம் நினைவிற்கு வரவே உடனே தன் பலத்தை திரட்டிக்கொண்டு அந்த ஆலயம் நோக்கி சென்றார். அங்கு அன்னை மரியாவின் முன்பாக அமர்ந்து தனது சோதனைகளை, தன் வேதனைகளை அவரிடம் கூறி அழுததுடன் புனித பெர்னாந்து இயற்றிய மிகவும் இரக்கமுள்ள தாயே என்ற ஜெபத்தை பக்தி உருக்கத்துடன் ஜெபித்தார். அதை ஜெபித்து முடித்தவுடனே அவரது மனதிலிருந்த தந்திர சோதனைகள், அவருக்கிருந்த பயமுறுத்தல்கள் அனைத்தும் மாயமாய் மறைந்தோடிவிட்டன. இனம் புரியாத மகிழ்ச்சியும் அமைதியும் அவர் மனதில் வந்து தங்கின. அன்றிலிருந்து அவரது வாழ்நாளின் இறுதி வரை அந்த மகிழ்ச்சியும் அமைதியும் அவரை விட்டு நீங்கவே இல்லை. அன்னை மரியாவின் உதவியினால் அவரது பரிந்துரை வழியாக அவர் சாந்தமும் பொறுமையும் அனைத்து நற்பண்புகளும் கொண்ட நல்ல குருவானவராக வாழ்ந்து புனிதராக வணங்கும் நற்பேறு பெற்றார். எனவே நாமும் நமக்கு அலகையினால் சோதனைகள் நேரிடும் போது அன்னை மரியாவின் உதவியை தளராத நம்பிக்கையோடு நாடுவோம். புனித பெர்னாந்துவின் ஜெபத்தையும் உருக்கத்துடன் ஜெபித்து சோதனைகளை வெல்வோம். புனித பெர்னத் தேவமாதாவை நோக்கி வேண்டிக் கொண்ட ஜெபம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுக்களின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியருடைய ராக்கினியான கன்னிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமுச்செறிந்தழுது பாவியாகிய நான் உமது தயாளத்துக்கு காத்துக்கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக.
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் இருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் இருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் இருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இரவோடு இரவாய் நீ பாலகனை காத்தாய். இரவு நேர வழியே மன இருளின் வெளிச்சம் நீயே. ஏரோதின் வாளை இறை அருளாலே சாய்த்தாய். அருள் நிறைந்த மரியே, நீ இறைவன் தந்த வழியே. இரவோடு இரவாய் நீ பாலகனை காத்தாய். ஏரோதின் வாளை இறை அருளாலே சாய்த்தாய். கல்வாரி மலை மேலே நெஞ்சும் கவித்தாயே அம்மா. தேவனவன் அருக்கரம் பூவுலகின் அடைக்கலம். கோடி மின்னல் மின்னுதே உந்த புகழை சொல்ல சொல்ல பூமி எங்கும்